கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம்: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவரை நேசிக்கிற நாம் களி கூறும்படியாக கிடைத்த மற்றும் ஒரு அருமையான ஆராதிக்கும் வாய்ப்பு இது. ஆகையினால் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு காலை வேளையில் உம்மிலே களி கூறும்படியாக, உம்முடைய நாமத்தை போற்றி கம்பீரித்து சந்தோஷப்படும்படியாக, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையில் கூடி வந்திருக்கிறோம். உமது அடியாராகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய திரு பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதிக்கும் போது எங்களுடைய இருதயம் மகிழ்வதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே இதை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்று தொடங்கும் பாடலை நாம் பாடி மகிழ்வோமா? போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பரினில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிரணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. இந்த வேளையில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு புதிய நாளை கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று எங்களை புதிதாக்க நீர் இந்த நாளிலே சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பழைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பதாக, கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. ஏனென்றால் அதை புரிந்தவர்கள் நாங்கள். பல வேளைகளிலே நாங்கள் சமூக விரோதமாகவே இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். தெரிந்தும் தெரியாததுமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியை நேசிக்கிற தேவன், எங்களை ஆண்டவரே சுவாமி மன்னிக்கிற தேவன். இந்த வேளையில் இதோ உமது அடியாராகிய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொன்றாய் ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்து புதிதாக்கும், பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாக நடக்க, நீர் காட்டின பரிசுத்த பாதையில் எப்பொழுதும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை இவ்வேளையிலே நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. பிரசங்கி 5:1 முதல் 7 வரை. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடருடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய செய்தியை நாம் கேட்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். யாவருமாக ஒன்று கூடி இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமா?
இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை அளிக்கும்படியாக நம்மிடையே சென்னை பாப்டிஸ்ட் மிஷன் சர்ச்சை சேர்ந்த அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்று அவர்கள் நமக்கு கொண்டு வரும்போது தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்கிறோம். இந்த வேளையில் அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? கர்த்தருக்குள் பிரியமான ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலும் வானொலி வாயிலாக தேவனை ஆராதிக்க கடவுள் நமக்கு கொடுத்த கிருபையை நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நாளின் செய்திக்கான வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதி. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஒருவேளை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களில் பெரும்பாலானோர் தவிர்க்க முடியாத காரணங்களினாலே ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும், ஒருவேளை இப்படி ஆலயத்திற்கு போய் வந்தவர்களாய் இருக்கும் பட்சத்திலும் கூட சாலமோன் மூலமாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்தை படிப்பது அவசியமாகிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இங்கே காத்துக்கொள் என்கிற வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய மூல பாஷையினுடைய அதே பொருள் நிறைந்தது. ஆதியிலே தேவன் ஆதாமை படைத்த பொழுது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார் என்பதாகும். ஏதேன் தோட்டம் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவாலயத்திற்குமான ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் ஆதாமை பணித்தார். அதே எபிரேய வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நமக்கு தெரியும், சாலமோன் ஞானி என்பதும் கடவுள் அவனுக்கு கொடுத்த ஞானம் எல்லையில்லாதது என்பதும். சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதியது, உன்னத பாட்டு, பிரசங்கி போன்ற பிரசங்களை எழுதியிருந்தது பொழுதும் பிரசங்கியின் புஸ்தகம்தான் அவருடைய கடைசி புஸ்தகம். அவருடைய முதல் புஸ்தகம் உன்னத பாட்டு. உன்னத பாட்டிலே அவருடைய அன்பினுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள அன்பின் இணைப்பை ஓமானமாக சொல்லுகிற அதே வேளையில் சுனேமியாள் என்று சொல்லக்கூடிய சகோதரியை, ஸ்திரீயை அவன் எப்படி நேசித்தான், அல்லாவிட்டால் அதோடு தொடர்புடைய அன்பினுடைய வாசனையை உன்னத பாட்டிலே நாம் படிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு சாலமோனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அவன் அநேக ஸ்திரீகளை, குறிப்பாக அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்தபடியினாலே தேவாலயத்தை குறித்த காரியத்திலே அவன் வழி தவறி போனான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதை எங்கே படிக்கிறோம் என்றால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் யெகோவாவினுடைய எச்சரிப்பையும் மீறி அவன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்தபடியினாலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை விட்டு எப்படி அவன் வழி தப்பினான் என்பதாக பார்க்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், சாலமோன் முதலாவது தேவாலயத்தை பிரம்மாண்டமாக கட்டினான். அந்த செய்தி நமக்கு தெரிந்ததுதான். அதை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அவன் மற்ற தெய்வங்களுக்கும் மேடையை கட்டினான், பலிபீடங்களை கட்டினான் என்பது கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் 7ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். சாலமோன் யெகோவாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான் என்பது உண்மை. அது பிரமாதமானதா, ஆச்சரியமானது. தேவனுக்காக பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று அவன் சொன்னான். அதே சமயத்தில் கடவுளுடைய எச்சரிப்பை மீறி, அவருடைய கற்பனையை மீறி அவன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்தபடியினால் அவன் வேறு தெய்வங்களுக்கு மேடைகளையும் பலிபீடங்களையும் கட்டினான் என்பதாகவும் நாம் படிக்கிறோம். இந்த அனுபவத்தின் பின்னணியிலேதான் தன்னுடைய கடைசி புஸ்தகமாகிய பிரசங்கியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிற செய்தியிலே நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறதை கவனிக்கிறோம். பிரசங்கியில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஐயோ, மாயை, மாயை என்பதாகும். சூரியனுக்கு கீழே, இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு கீழே எல்லாவற்றையும் அவன் காண்கிற, கேட்கிற, பார்க்கிற, அலசி பார்க்கிற எல்லா காரியங்களும் கடவுளுடைய பார்வையில் எப்படி மாயையாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். சாலமோனை பற்றிய இன்னொரு செய்தியை நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனைப் போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலின் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். இப்படி தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையும் மீறி பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டின அவன் மற்ற பலிபீடங்களையும் கட்டின அந்த அனுபவத்திலிருந்து
தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் உண்மையான ஆராதனையினுடைய அம்சத்தை சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற 2 அம்சங்கள் முக்கியமானது. ஒன்று, தேவாலயத்துக்கு போகும்போது நாம் நம்முடைய செவிகளை எவ்வளவு கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். முதல் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 5ஆம் வசனம் வரைக்கும் அதை சொல்லுகிறார். பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக இடம் கொடுக்காதே. இப்படி தேவாலயத்துக்கு போகும்போது நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்களிலே மிக முக்கியமானது பலியிடுவதை பார்க்கிலும் கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதே நலம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் சவுலனுடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். அமலேக்கியருடைய எல்லா மிருக ஜீவன்களையும் அழித்துவிட வேண்டும் என்று யெகோவா கட்டளையிட்ட போது சவுல் அந்த ஆலோசனையை மீறி ஆடுகளை ஒரு புறம் ஒதுக்கி வைத்திருந்தான். சாமுவேல் வந்து கடவுள் சொன்ன எல்லாவற்றையும் நீர் செய்துவிட்டீரா என்று கேட்டபொழுது சவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று. சாமுவேல் கேட்கிறார், ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொன்னபோது சவுல் சொன்ன பதில் கவனிக்கப்பட வேண்டியது. கடவுளுக்கு பலியிடுவதற்காக நான் ஆடுகளில் கொழுத்தவைகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், பலியிடுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதே நலம், உத்தமம் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட சாலமோனுடைய அனுபவம் அதுதான். தேவாலயத்தை கட்டும் ஸ்லாக்கியத்தை பெற்றேன், கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றேன். ஆனாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே தேவாலயத்தை கட்டின நான் அந்நிய பலிபீடங்களையும் கட்டினேன். இந்த செய்தியை இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை ஆராதிப்பது, அவரை பணிந்து கொள்ளுவது உண்மையானால் கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோமா என்ற கேள்வி நம் முன்பு வைக்கப்படுகிறது. நாம் எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம், அல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகிறோம்? நான் சொல்லுகிறதை கடவுள் கேட்க வேண்டும் என்பதல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதாகும். 2வது, இந்த பகுதி நிறைவு செய்யும்போது பிரசங்கி சொல்லுகிறான், அல்லாவிட்டால் சாலமோன் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயந்திரு என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஆலயத்திற்கு நாம் போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ளுகிறோம் முக்கியம் பெறுகிறது. அதற்கு இணையாக நாம் ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு கடவுளுக்கு எப்படிப்பட்ட பயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. தன்னுடைய செய்தியினுடைய இறுதியாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் இப்படி சொல்லுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு பயந்திரு என்று சொல்லுகிறார். தேவாலயத்திற்கு போகும்போது நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ள நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம், சாலமோனைப் போல நமக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் ஞானத்தையும் ஈவுகளையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே அவன் எப்படி அந்நிய தெய்வங்களுக்கும் பலிபீடங்களை கட்டினான், அதனாலே வழி விலகி போனான் என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் கடவுளை எப்படி ஆராதிக்க முடியும்? ஆகவே தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சாலமோன் சொன்னதிலே எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. 2வது, ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும்போது, ஆராதனை முடித்து நாம் செல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எல்லா கிரியையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற உணர்வோடு நாம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கடவுளுக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் பவுலனுடைய பாஷையிலே ஏற்றுக்கொண்டோமானால் நாமே அந்த ஆலயம். ஞாயிற்றுக்கிழமை நாம் சபைக்கு போகிறோம், ஆனால் நாம் ஆலயமாக திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடமாடுகிறோம். நீங்களே அந்த ஆலயம், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வோடு சாலமோனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுவோம். தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் வல்லமையுடையதாக இருக்கிறபடியினால் இந்த கிருபையிலே தங்கியிருக்க பெருக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக தேவ செய்தியை நாம் கேட்டோம். சென்னை பேப்டிஸ்ட் மிஷன் சர்ச்சை சேர்ந்த அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு அருளினார்கள். தேவன் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களுடைய ஊழியத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
அவர்களுக்கு நம்முடைய நிலையத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் நாம் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாக ஒன்று கூடி இந்த ஆராதனை நிறைவாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம் என்று தொடங்கும் பாமாலை பாடுவோமா? அன்பானவர்களே, இந்த நாளின் மன்றாட்டு வேளையிலே நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயங்களை திறந்து அவரிடத்திலே பேசுவோம். நம்மை விசாரிக்கிறவர், நம் ஜெபத்தை கேட்பவர். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளை எங்களுக்கு உம்முடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக எல்லாவற்றையும் செய்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீதாமே புதிதான காரியங்களை நன்மையாக செய்கிறீர். நன்மையினால் நிரப்பவே விரும்புகிறீர். நல்ல தேவன் நீர். இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தரிடமாக நாங்கள் சொல்லுகிறோம்.
இந்த உலகத்திலே வாழும்போது சில வேளைகளிலே அது நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாலும் சில வேளைகளிலே வருத்தம் அளிக்கக்கூடியதாக எங்களுக்கு மாறிவிடுகிறது. ஆனால் சுவாமி, ஆசீர்வதிக்கும் தேவன் எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உம்மிடத்திலே வந்து எங்களுடைய வாழ்க்கையை காட்டும்போது நிச்சயமாக சுவாமி ஒவ்வொரு பகுதியும் நீர் தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறீர், மாற்றத்தை அளிக்கிறவராக இருக்கிறீர், சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையில் ஜெபத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உமது பிள்ளையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கண்ணீரோடு ஜபிக்கிற அவருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு பதில் தாரும். சில வேளைகளிலே துன்பப்படுவதை நீர் அறிந்திருக்கிறீர். தனிமையிலே, கஷ்டங்களோடு, வியாதிகளோடு, வியாகுலங்களோடு, கடன் பிரச்சனையிலே, இன்னும் பலவிதமான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய், இன்னும் ஆண்டவரை வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லாமல் பலவிதமான வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரையும் படைத்தவர், அறிந்தவர், விசாரிக்கிறவர், அவர்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் உண்டு சுவாமி. ஆகையினால் உம்மிடத்திலே விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன். இதோ நாங்கள் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய கண்ணீர்களை துடையும், கஷ்டங்களை போக்கும், வியாதியிலிருந்து விடுதலை தாரும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போனார்களோ, வியாதியிலே, வலியிலே துவண்டு போனார்களோ, ஒவ்வொரு வரையும் இந்த வேளையில் நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்ல தேவன் நீர். கர்த்தருடைய இரத்தத்தின் மையத்திலே வைத்து உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும். பிசாசின் பல தொந்தரவுகளிலே கட்டுண்டவர்களாக அவதிப்படுகிற உமது பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவித்தள்ளும் ஆண்டவரே. பலவிதமான நஷ்டங்களை கடந்து சென்ற பிள்ளைகளுக்கு ஒரு திருப்பு முனையை கட்டளையிடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை தேடி காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஆண்டவரே வரன்களை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகள், குடும்பத்தினர், நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். தலைவர்களுக்கு ஞானம் தாரும். பலவிதமான சூழ்நிலைகளிலே, கடினமான சூழ்நிலைகளிலே பணிபுரிகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, தூரமான இடங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய இடத்துல ஆண்டவரை தட்டி விசாரித்து நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களோடு தங்கட்டும். ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையை, ஒரு மாற்றத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் கட்டளையிட்டு சுவாமி, இந்த வாரம் மிகவும் சிறப்பான ஒரு வெற்றியின் வாரமாக அமைய உதவி செய்யும். நம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தை நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் இந்த வேளையில் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக ஆண்டவர் நமக்கு அருளும் வாக்குத்தத்த வாக்கியம் யோசுவா 1:9 ஆகும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கலங்கும் சூழ்நிலையிலே, நீங்கள் திகைக்கும் சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய, மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை, நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மாற்றங்களை கட்டளையிடுவார், நம்மை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், நமக்கு வெற்றியை தருவார். அவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதாக. ஆமென். தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்தின் ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அநேகருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் மீண்டுமாக நாம் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் bless you. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.